அன்பான பாக்யம் சேனல் நேயர்களுக்கு இனிமை தரும் சுப காலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். நவகிரகங்களின் நல்லருள் உங்கள் நற்செயல்களில் வெற்றி தர வாழ்த்துகிறேன். இன்று 18/5/2026 சுபஸ்ரீ தமிழ் பராபவ வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. வளர்பிறை துவிதியை திதி இரவு 9:24 மணி வரை. அதன் பின் திருதியை திதி. ரோகிணி நட்சத்திரம் மதியம் 2:29 மணி வரை. அதன் பின் மிருகசீரிடம் நட்சத்திரம். இன்று நாள் முழுவதும் அமிர்த யோகம் கூடிய சுபயோக சுபநாள். சந்திர தரிசனம் செய்ய உகந்த நாள். கிரகப்பிரவேசம் நடத்த, சொத்து மனை கம்பெனி பத்திரப்பதிவு செய்ய நடத்த உகந்த நாட்கள். மாரியம்மனை வழிபடுவதால் வாழ்வில் நற்பலன்கள் பலவும் வந்து சேரும். சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். கிழக்கு திசை நோக்கி நீண்ட தூர வெளியூர் பயணம் மேற்கொள்பவர்கள் சிறிதளவு தயிர் சாப்பிட்டு பயணத்தை இனிதாக தொடரலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்று உங்கள் நண்பரிடம் சில மனஸ்தாபங்கள் வந்து விலகுகிற தன்மை உருவாகலாம். வாழ்வியல் நடைமுறை தேவைகளை பூர்த்தி செய்ய கடின உழைப்பு மட்டுமே உதவும். சமூகத்தில் பெற்ற நற்பெயரை பாதுகாத்திடுவீர்கள். வீடு வாகனத்தில் நம்பக குறைவான எவருக்கும் இடம் தர வேண்டாம். புத்திரர் தவறான சேர்க்கை சகவாசத்தினால் படிப்பில் பின்தங்க நேரிடலாம். அவர்களுக்கு இதமாக அறிவுரை சொல்லி நேர்வழியில் கொண்டு வாருங்கள். குடும்ப தேவைகளுக்கான பணச்செலவு அதிகரிக்கும். உடல் நல ஆரோக்கியம் பெற ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உண்பது நல்லது. இல்லற துணை வழி சார்ந்த உறவினர்களின் குறைகளை நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம், அதிக உழைப்பு என்ற நடைமுறையை பின்பற்றுவீர்கள். பணியாளர்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதால் பணி இலக்கு எளிதாக நிறைவேறும். மாணவர்கள் தன் குறைகளை சரி செய்து படிப்பில் ஏற்கனவே பெற்ற இடத்தை தக்க வைத்துக் கொள்வர். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்கள் கௌரவத்திற்கு குறை வராமல் நடந்து கொள்வீர்கள். உறவினர்கள் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சி நடத்த உங்கள் செயல்கள் உறுதுணையாக இருக்கும். தம்பி தங்கை நல்லன்பு பாராட்டுவர். வீடு வாகனத்தில் பெறுகின்ற பயன்பாட்டு வசதி திருப்திகரமாகும். புத்திரர் மந்தகதியில் செயல்படுவதை மாற்றி செயல்திறனில் முன்னேற உதவுவீர்கள். சிலருக்கு பூர்வ சொத்தில் கிடைக்கிற பணவரவு அதிகரிக்கும். கடன் பிணி தொந்தரவு குறைந்து ஆரோக்கிய உடல் நலம் பெறுவீர்கள். இல்லற துணை அன்பு பாசத்துடன் நடந்து குடும்பத்திற்கு பெருமை சேர்த்திடுவார். தொழில் வியாபாரம் செழிக்க அதிக மூலதனத்துடன் அபிவிருத்தி பணி செய்வீர்கள். உத்தியோகஸ்தர்கள் தனக்கான பணியை சிறப்பாக செய்து நிர்வாகத்திடம் நற்பெயர் பெறுவர். அரசியல்வாதிகளுக்கு அதிர்ஷ்டவசமாக கௌரவமான பதவி கிடைக்கலாம். பெண்கள் கணவரின் நல்லன்பில் சந்தோஷ வாழ்வு நடத்துவர். மாணவர்கள் ஆசிரியரிடம் சகஜமாக பாடங்களை பற்றி கேட்டு அறிந்து நல்ல தேர்ச்சி பெறுவர். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு தடையாக இருக்கிற காரணிகளை புதிய உத்தியால் சரி செய்வது அவசியமாகும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். சுறுசுறுப்பாக பணிபுரிவதால் சமூகத்தின் பார்வையை உங்கள் பக்கம் கொண்டு வரலாம். தம்பி தங்கையின் பண தேவைக்கு உதவுவீர்கள். வாகனத்தில் பராமரிப்பும் மிதவேக பயணமும் பின்பற்றுவது நல்லது. புத்திரர் கொஞ்சம் பிடிவாத குணத்துடன் செயல்படுகிற கிரக நிலை உள்ளது. பொறுமையுடன் அவருக்கு அறிவுரை சொல்லி நல்வழி நடத்துங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு ஒவ்வாத உணவு உண்ண வேண்டாம். இல்லற துணையின் எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் தருவதால் குடும்பத்தில் ஒற்றுமை சீராகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற கிடைக்கிற புதிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். பணியாளர்கள் கடமை உணர்வுடன் பணி செய்வதால் நற்பெயரும் சலுகையும் கிடைக்கும். பெண்கள் கணவர் பற்றி பிறர் பொறாமையுடன் சொல்லக்கூடிய அவதூறுகளை பெரிதுபடுத்த வேண்டாம். மாணவர்கள் சக மாணவர்களுடன் கருத்து பேதம் வராத அளவுக்கு பேசி பழகுவது நல்லது. கடகராசி அன்பர்களே, இன்று உங்கள் நண்பர்களின் சிலர் போட்டி போட்டுக்கொண்டு
உதவி செய்ய முன்வருவார்கள். கடந்த காலங்களில் அடைந்த மன சஞ்சலங்களுக்கு நல்ல தீர்வு இன்று கிடைக்கும். சமூகத்தின் மீதான நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். வீடு வாகனத்தில் அதிக வசதி பெற தேவையான அபிவிருத்திகளை மேற்கொள்வீர்கள். புத்திரர் உடல்நல ஆரோக்கியம் பலம் பெற்று சுறுசுறுப்பாக நடந்து கொள்வார். எதிர்ப்பாளரின் கெடுதல் முயற்சி பலமிழந்து போகும். இல்லற துணை குடும்ப தேவைகளை பொறுப்புணர்வுடன் நிறைவேற்றுவார். ஆன்மீக வழிபாடுகள் திட்டமிட்டபடி நடத்துவார்கள். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை செழித்து லாப விகிதம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு பதவி பொறுப்பு கிடைக்க அனுகூலம் உண்டாகும். மாணவர்கள் புதிய பயிற்சியினால் தர தேர்ச்சிகளை தக்க வைத்துக் கொள்வர். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்கள் தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். சமூக நிகழ்வுகள் அனுகூலமாக அமைந்திடும். எந்த செயலிலும் முன் யோசனையுடன் நடந்து கொள்வீர்கள். இதனால் சிரமம் எதுவும் அணுகாத சுமூக நிலை உருவாகும். நண்பர்களின் உதவியால் நம்பிக்கையுடன் பணிகளை மேற்கொள்வீர்கள். வீடு வாகனத்தில் திருடர் பயம் தவிர்க்க உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை உருவாக்குவீர்கள். மாணவர்கள் படிப்பு செயல்திறனில் முன்னேற்றம் அடைவர். இல்லற துணை தியாக மனப்பான்மையுடன் செயல்பட்டு குடும்ப வாழ்வியல் நடைமுறையை சீராக்குவர். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை செழித்து சேமிப்பு வளரும். புதிய சொத்து வாங்குவதற்கு சிலருக்கு அனுகூலம் உண்டாகும். மாணவர்கள் படிப்பில் கவனமும் விளையாட்டு பயிற்சிகளில் ஆர்வமும் கொள்வீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்களின் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் செயல் புரிந்து முக்கிய குறிக்கோள்களை எளிதில் அடைவீர்கள். உங்களின் ஆன்மீக நம்பிக்கையை மறுத்து பேசுபவரிடம் விலகி நேரம் மற்றும் மன அமைதியை பாதுகாத்திடுங்கள். வீடு வாகனத்தில் கிடைக்கின்ற பயன்பாட்டு வசதியை முறையாக பயன்படுத்துவது போதுமானதாகும். புத்திரர் படிப்பில் முன்னேற்றம் பெற தேவையான உதவியை வழங்குவீர்கள். இல்லற துணையிடம் கருத்து பேதம் வராத அளவிற்கு பேசுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிற அனுகூலங்களை நல்ல விதமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்தவருக்காக கடன் பத்திரத்தில் பொறுப்பேற்று கையெழுத்திட வேண்டாம். மாணவர்கள் வெளியிடம் சுற்றுவதை குறைத்து கவனம் கொள்வதால் நல்ல பெயரும் தர தேர்ச்சியும் பெறலாம். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்கள் மனதில் புதிய சிந்தனையும் செயல்களில் உத்வேகமும் பிறக்கும். சூழ்நிலையின் தாக்கம் உணர்ந்து செயல்படுவது நல்லது. குடும்பத்திற்கான பணத்தேவை அதிகரிக்கும். புத்திரர் தந்தைக்கு உபதேசம் செய்த முருகப்பெருமானுக்கு உரிய அறிவாற்றலுடன் செயல்படுவார்கள். நீண்டகால பணக்கடனில் ஒரு பகுதியை கட்டாயம் செலுத்துகிற சூழல் உருவாகலாம். இல்லற துணை உங்களின் பண கஷ்டம் உணராமல் குடும்ப தேவை தொடர்பான பட்டியலை விவரிப்பார்கள். சூழ்நிலையை பொறுமையுடன் சொல்லுங்கள். தொழில் வியாபாரத்தில் அதிக உழைப்பினால் மட்டுமே முன்னேற்றம் கிடைக்கும். பணியாளர்கள் நிர்வாகத்தின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தகுந்த முயற்சி செய்வது நல்லது. பெண்கள் அதிக பயன் தராத வீட்டு உபயோகப் பொருட்கள் எதுவும் விலைக்கு வாங்க வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் கவனமும் விளையாட்டு பயிற்சிகளில் கூடுதல் பாதுகாப்பு நடைமுறையும் தவறாமல் பின்பற்ற வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, இருப்பதை கொண்டு திருப்திகரமாக வாழும் எண்ணம் கொள்வீர்கள். செயல்களில் எதிர்பார்க்கிற நன்மை கிடைக்கும். நடைமுறை வாழ்வில் இருந்த சிரமங்கள் விலகும். இஷ்ட தெய்வ வழிபாடு நடத்துவீர்கள். புத்திரர் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றி பெற்றோருக்கு பெருமை தேடி தருவர். எதிரிகள் செய்கிற கெடுசெயல் பலம் இழந்து போகும். இல்லற துணை விரும்பி கேட்ட பொருள் ஒன்றை வாங்கி தருவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சியில் புதிய பரிமாணம் ஏற்படும். பணியாளர்களுக்கு நிர்வாகத்திடம் எதிர்பார்த்த சலுகை பயன் கிடைக்கும். பெண்கள் ஆரோக்கிய உடல் நலத்துடன் குடும்ப பணிகளை சிறப்பாக நிறைவேற்றுவர். மாணவர்கள் சக மாணவர்களின் உதவியால் படித்து சிறந்த முன்னேற்றம் காண்பர். தனுசு ராசி அன்பர்களே, கருணை மனதுடன் பிறருக்கு உதவுவீர்கள். உங்கள் செயல்களின் சிறப்பை உயர்த்துகிற விஷயங்கள் எது என அறிந்து கொள்வீர்கள்.
சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். வீடு வாகனத்தில் கிடைக்கிற பயன்பாட்டு வசதி அதிகரிக்கும். புத்திரர் விரும்பிய உணவு வகைகளை பெற்றோரிடம் கேட்டு வாங்கி உண்டு மகிழ்வர். எதிரி தனது சொந்த சிரமங்களால் உங்கள் பக்கம் வராத நன்னிலை உண்டாகும். இல்லற துணை உங்கள் கருத்தை ஏற்று நடந்து குடும்ப நலன்களை பாதுகாத்திடுவார். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை செழித்து ஆதாய பணவரவை கொண்டு வந்து தரும். மாணவர்கள் பெற்றோரின் சொல் கேட்டு நடந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பர். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களின் நல்ல குணங்களை பொன் போல பாதுகாப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். அன்றாட பணிகளில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். திருப்திகர அளவில் பணம் கிடைக்கும். குலதெய்வத்தின் அருள் பலம் உங்களின் முக்கியமான விருப்பங்கள் நிறைவேற உதவி செய்யும். வாழ்வியல் நடைமுறையில் புதிய நல் மாற்றத்தை காண்பீர்கள். உங்களை பலகாலம் அவமதித்து பேசிய ஒருவர் பாராட்டுகிற புதிய சூழல் உருவாகும். இல்லற துணை உங்கள் மனதில் நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக குடும்பத்தில் முன்பு நடந்த நல்ல நிகழ்வுகளை நினைவூட்டுவார். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெற பொறுப்புணர்வுடன் பணி செய்வீர்கள். ஆதாய பணவரவு கிடைக்கும். பணியாளர்கள் அத்தியாவசிய பண தேவைக்காக கூடுதல் வேலை வாய்ப்பை விரும்பி ஏற்றுக்கொள்வர். பெண்கள் சேமிப்பு பணத்தை கணவருக்கு தந்து உதவுவர். மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை வேண்டும். பாதுகாப்பு குறைந்த இடங்களில் செல்லக்கூடாது. கும்பராசி அன்பர்களே, இன்று நன்னடத்தை குறைந்த சிலர் உங்களை புகழ்ந்து பேசி சொந்த காரியம் நிறைவேற்ற முயற்சிப்பார். அவர்களுக்கு உதவுவதால் எதிர்காலத்தில் உங்களுக்கு சிரமம் வரலாம். கவனம் தேவை. பேச்சில் நிதானமும் இனிய வார்த்தைகளையும் உபயோகிப்பது நல்ல பெயரை பாதுகாக்க உதவும். வாகனத்தில் மிதவேகம் கடைபிடிப்பதால் மட்டுமே பயண முறை எளிதாகும். புத்திரர் சுய தேவைகளை நிறைவேற்ற பிடிவாத குணத்துடன் உங்களை அணுகுவர். இயன்ற அளவில் அவர்கள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அதிக ரசாயன கலவை சேர்த்து சுவை கூட்டும் வகையில் தயாரித்த உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவிடும். இல்லற துணை உங்களின் நல்ல குணங்களை பாராட்டி செயல்களில் முன்னேற்றம் பெற உதவுவார். தொழில் வியாபாரத்தில் வருகிற குறுக்கீடுகளை சரி செய்வதால் திட்டமிட்ட இலக்கு நிறைவேறும். சுய தொழில் புரியும் பெண்கள் கணவரின் உதவியால் முன்னேற்றம் பெறலாம். மாணவர்கள் நண்பர்களிடம் படிப்பு தவிர பிற விவாதம் பேசக்கூடாது. மீனராசி அன்பர்களே, இன்று உங்களிடம் நன்கு பழகியவர்கள் மதிப்பு மரியாதையுடன் உங்களுக்கு உதவுவார்கள். தம்பி தங்கை சொல்லும் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வீடு வாகனத்தில் திருப்திகரமான நிலைமை பெற சில அபிவிருத்தி மாற்றம் செய்வீர்கள். புத்திரர் படிப்பு செயல்திறனில் நல்ல முன்னேற்றம் காண்பர். அவர்கள் விரும்பிய பரிசு பொருள் வாங்கி தருவீர்கள். எதிர் மனப்பான்மையுடன் பேசிய சிலர் உங்களின் நல்ல குணம் உணர்ந்து தங்களை திருத்திக் கொள்வர். இல்லற துணை ஆரோக்கிய உடல் நலத்துடன் இருந்து விதவிதமாக உணவு சமைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கு பரிமாறுவர். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட இலக்கை எளிதில் அடைவீர்கள். ஆதாய பணவரவு வீட்டு தேவைகளை பெருமளவில் நிறைவேற்ற உதவும். குடும்ப பெண்கள் உறவினர்கள் சொன்ன விஷயங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மாணவர்கள் ஞாபகத்திறன் வளர்ந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பர். பாக்யம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட மாமணி மதுரை சங்கர்ஜி.